வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டெட் தேர்விற்காக தமிழ் பாடத்திலிருந்து அலகு 8 உரைநடை இலக்கியம் குறித்து தான் பார்த்துட்ருக்கோம். இந்த உரைநடை இலக்கியத்தில் நாடகம் அப்படின்ற பகுதி குறித்து பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாடகம் அறிமுகம், சங்கர்தாஸ் சுவாமிகள், பம்மல் சம்பந்த முதலியார், CN அண்ணாதுரை, முத்துசாமி, இந்த ஆசிரியர்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். நாடகம் அறிமுகம் அப்படின்ற பகுதியில் நமக்கு என்ன மாதிரியான தகவல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 20ஆம் நூற்றாண்டு நாடகம் தமிழின் பொற்காலம் எனலாம். அப்போ எப்போ நாடகம் தொடங்குச்சு அப்படின்னு கேட்டோம்னா, 20ஆம் நூற்றாண்டில் நாடக தமிழோடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் அதை நாடக தமிழின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடகம் பொதுமக்களின் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, கவிக்குயில் சரோஜினி தேவி. அதாவது நாடகம் பொதுமக்களின் பல்கலைக்கழகம் அப்படின்னு கவிக்குயில் சரோஜினி தேவி சொல்லியிருக்காங்க. ஹரிச்சந்திர நாடகம் என்னை திருத்தியது அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஹரிச்சந்திர நாடகம் தான் என்னை திருத்தியது அப்படின்னு காந்தியடிகள் கூறியிருக்காங்க. நாடகமே உலகம் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு. நாடகமே உலகம் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காங்க. மனக்கருத்தின் அமைதியே இயற்றமிழ், வாய்மொழியின் அமைதியே இசைத்தமிழ், மெய்யின் விளக்கமே கூத்து தமிழ். இவ்வாறு உயிர் முத்திறத்தாலும் தன் இயல்பை வெளிப்படுத்தும் நிலையில் சிறப்பாக விளங்குவன முத்தமிழ் அப்படின்னு அழகப்பன் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாடக தமிழுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது மனதின் அமைதி, மனக்கருத்தோடைய அமைதி தான் இயலாக வெளிவரும். அதே போல் வாய்மொழியோடைய அமைதி தான் இசையாக வெளிவரும். ஆனால் மெய்யின் விளக்கமே கூத்து தமிழ். அதாவது உடல் மொத்தமே மனசு, அதே மாதிரி நம்மளுடைய வாய்மொழி எல்லாமே இணைந்து அந்த மெய்யோடைய விளக்கமே கூத்து தமிழாக வெளிவரும். இப்படி மூன்றும் இணைந்து வெளிப்படும் நிலையில் சிறப்பாக விளங்குவது தான் இந்த முத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அழகப்பன் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. தெரிமான் தமிழ் மும்மை தென்னம் பொறுப்பன் பரிமா நிறையிற் பரந்தன்று அப்படின்னு நாடகத்துக்கு முன்னமே என்ன இருக்குது அப்படின்னா பரிபாடலில் ஒரு குறிப்பு இருக்குது. தெரிமான் தமிழ் மும்மை, அதாவது தமிழ் மும்மை அப்படின்னு சொல்ல அந்த இயல் இசை நாடகம் அப்படின்ற குறிப்புகளை அங்கே பேசுகிறாங்க. தென்னம் பொறுப்பன் பரிமா நிறையிற் பரந்தன்று அப்படின்னு பரிபாடலில் ஒரு குறிப்பு இருக்குது. சேர நாட்டு செல்வர் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட சிலப்பதிகாரம் 3 தமிழும் விரவ பெற்றிருத்தலின் முத்தமிழ் காப்பியம் என பாராட்டப்பட்டது. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தை நம்ம முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். பழுதற்ற முத்தமிழின் பாடற் குறையின்றி எழுத துணிவதே யான். அதாவது இந்த 3 தமிழ் இயல் இசை நாடகம் அப்படின்றது எப்பத்துலேருந்தே இருக்குன்னா, சிலப்பதிகார காலகட்டங்கள்லே இருந்தே இருக்குது. அப்போ பழுதற்ற முத்தமிழின் பாடற் குறையின்றி எழுத துணிவதே யான் அப்படின்னு இளங்கோவடிகளே என்ன பண்ணுறாங்க, சிலம்பில் குறிப்புகள் கொடுக்குறாங்க. அப்புறமா சிலப்பதிகாரத்தை இன்று வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லி போட்டுரும். இந்த மாதிரி நாடகம் சார்ந்த குறிப்புகள் தொடக்கத்திலிருந்தே இருந்து வரதை பார்க்குறோம். சோற்று செருக்கல்லவோ தமிழ் 3 சொல்வித்ததே இப்படின்னு சிலம்பில் ஒரு குறிப்பு இருக்குது. அதே மாதிரி தேவார காலத்தில் முத்தமிழ் என்ற சொல்லாட்சி வழங்கப்பட்டுள்ளது. மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய், முத்தமிழும் நான்மறையும் ஆனான் கண்டாய் அப்படின்னு திருநாவுக்கரசர் பயன்படுத்துகிறாரு. தேவார காலத்திலும் இந்த முத்தமிழ் என்ற சொல்லாட்சி இருக்குது. அதை யாரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா திருநாவுக்கரசர். எந்த வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய், முத்தமிழும் நான்மறையும் ஆனான் கண்டாய். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என வகைப்பட சாற்றினார் மதி உணர்ந்தோரே அப்படின்னு பிங்கள நிகண்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குறிப்பு கொடுக்குது. இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என வகைப்பட சாற்றினார் மதி உணர்ந்தோரே அப்படின்னு பிங்கள நிகண்டு ஒரு சின்ன குறிப்பை கொடுக்குது.
அதே மாதிரி முத்தமிழ் துறையின் முறை போகிய உத்தம கவி அப்படின்னு கம்பர் சொல்றாரு. முத்தமிழ் துறையின் ஒரு முறை போகிய உத்தம கவி அப்படின்னு கம்பர் சொல்றாங்க. சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா ஔவையார். சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. வெண்முக தமிழ் வயல் சூழ் விலங்கு புனர் அப்படின்னு காழியே. நான்முக தமிழ் பயன்தான் ஊர் அப்படின்னு நம்பியாண்டார் நம்பியோடைய குறிப்புகள் இருக்கு. வெண்முக தமிழ் வயல் சூழ் வீங்கு புனர் காழியே. நன்முக தமிழ் பயன்தான் ஊர் அப்படின்னு நம்பியாண்டார் நம்பி அவருடைய நூலில் இது பண்ணியிருக்காங்க. அப்போ நாடக தமிழில் பற்றி தொடக்கத்துல இருந்தே பல குறிப்புகள் பல இலக்கியங்களில் இருந்து வருது. அப்போ புகழ்பெற்ற சில நூல்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல நாடக தமிழ் பம்மல் சம்பந்தம் முதலியார், நாடக மேடை நினைவுகள் பாகம் 6 பம்மல் சம்பந்தம் முதலியார், நாடக இயல் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார், நாடகக்கலை ஔவை சண்முகம், நாடகக்கலை ஔவை சண்முகம், எனது நாடக வாழ்க்கை சங்கர்தாஸ் சுவாமிகள், நாடக வரலாறு எஸ்.வி. சகஸ்ரராம், நாடகக்கலை பத்திரிகை ஆர். அழகப்பன், நாடகக்கலை தெய்வத்தோடர் கலையாகவும் வீர தொடர்புடைய கலையாகவும் கருதப்படுகிறது. அதாவது நாடகக்கலை என்பது தெய்வத்துடன் தொடர்புடைய ஒரு கலையாகவும் வீர தொடர்புடைய ஒரு கலையாகவும் கருதப்படுகிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா சங்கர்தாஸ் சுவாமிகளை பற்றிய குறிப்புகளை பார்க்கலாம். தவத்திரு சங்கர்தாஸ் சுவாமிகளுடைய காலம் என்ன அப்படின்னா 7 செப்டம்பர் 1867 13 நவம்பர் 1922 வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரி ஏன் ஒரு ஆசிரியருடைய காலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய காலேஜ் டிஆர்பியில் இப்போ நடத்தின தேர்வில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஆசிரியர்களுடைய பெயர் கொடுத்துட்டு நிரல்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஆசிரியருடைய காலம், புதுக்கவிதை ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய காலத்தை நம்ம ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தா தான் எந்த ஆசிரியருக்கு அடுத்து எந்த ஆசிரியருடைய வருவாங்க அப்படின்னு நிரல்படுத்த முடியும். அதனால் எப்போ தொடங்க சொல்லையும் யாராவது ஒருத்தரை படிக்கிறோம்னா அவங்களுடைய காலத்தை நம்ம நல்லா உள்வாங்கிக்கிறது நல்லது. அதே மாதிரி கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனால் நாடக உலகின் இமயமலை என்று வர்ணிக்கப்பட்ட சங்கரதாஸ் சுவாமிகள் காலத்தில் தான். அதாவது கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணர் என்ன புகழ்கிறாங்க அப்படின்னா நாடக உலகின் இமயமலை அப்படின்னு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய காலத்தில் தான் அந்த அளவுக்கு பாராட்டுறாங்க. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என அழைக்கப்படும் இவர் சுமார் 40 நாடகங்களை எழுதியிருக்காங்க. இவரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்றோம். 18 நூல்கள் மட்டுமே அச்சேற்றப்பட்டுள்ளது. சங்கர்தாஸ் சுவாமிகள் நாடக வரலாற்றில் ஒரு சகாப்தம் என்று போற்றப்படுகிறார். சங்கர்தாஸ் சுவாமிகள் என்ன சொல்றாங்கன்னா நாடக வரலாற்றில் ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்றாங்க. நடிகர்களிடையே ஒழுக்கமும் வரம்பும் கட்டுப்பாடும் இருந்தால்தான் நாடகம் சிறக்கும் என்றவர். அதாவது ஏனோ தானோ நடிக்கிறதெல்லாம் நாடகம் இல்லை. அவங்க கிட்ட முதல்ல என்ன இருக்கணும்னா தனிமனித வாழ்க்கையிலே ஒரு ஒழுக்கம் இருக்கணும், ஒரு வரன்முறை இருக்கணும், அதே சமயத்தில் ஒரு கட்டுப்பாடும் இருக்கணும். இதெல்லாம் அவர்கள் தனிமனித வாழ்க்கையிலே பின்பற்றினால்தான் அவர்கள் நடிக்கக்கூடிய நாடகமும் சிறக்கும் அப்படின்னு சொன்னது சங்கர்தாஸ் சுவாமிகள். நாடக மேடை மூலம் தமிழ் வளர்த்தவர். என்ன பண்ணாங்கன்னா நாடக மேடை மூலம் தமிழ் வளர்த்தவர். சிறுவர் நாடக குழுவை தோற்றுவித்தவர். அதே மாதிரி சிறுவர் நாடக குழுவை தோற்றுவித்திருக்காரு. உரையாடலும் பாடலும் கூடிய நாடகங்களை இயற்றியவர். உரையாடலும் பாடலும் கூடிய நாடகங்களை இயற்றியவர். 1967 இவருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. எப்போனா 1967 நூற்றாண்டு விழாவை கொண்டாடியிருக்காங்க. இன்று வளர்ந்து வரும் தொழில் நாடக கலைக்கும் கலைஞர்களுக்கும் சங்கர்தாஸ் சுவாமிகள் தான் ஆணிவேர் அப்படின்னு சொன்னது யாருன்னா எஸ்.வி. சகஸ்ரநாமம். அதாவது எஸ்.வி. சகஸ்ராம் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்றைக்கு நாடகம் எந்த அளவுக்கு மேம்பட்டு வருதோ அந்த நாடக கலைஞர்கள் எந்த அளவுக்கு கத்துக்கிறாங்களோ இதுக்கெல்லாம் ஆணிவேர் யாருன்னா சங்கர்தாஸ் சுவாமிகள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எஸ்.வி. சகஸ்ரநாம். ஒரே இரவில் 4 மணி நேரம் நடைபெறக்கூடிய ஒரு
நாடகம் முழுவதும் அடித்தல் திருத்தல் இன்றி எழுதுபவர் தான் சங்கர்தாஸ் சுவாமிகள். ஒரு நாள் நைட்டு போதும், அதாவது 4 மணி நேரத்துக்குமே வந்து அவருடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கை வந்து என்ன பண்ணுவார்னா, அடித்தல் திருத்தல் எதுவுமே இல்லாமல் தெளிவாக எழுதி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவங்க தான் சங்கர்தாஸ் சுவாமிகள். அந்த மாதிரி எழுதிய நாடகம் தான் என்னன்னா அபிமன்யு சுந்தரி. அப்போ இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மனிதரை பாடுவதில்லை என்ற நோன்பு கொண்டவர், அதாவது வந்து புராணங்களையும் அதுல கூட இருக்கக்கூடிய இதிகாச கதை மாந்தர்களையும் பாடுவேனே தவிர நம்ம கூட பயணிக்கக்கூடிய அந்த மனிதர்களையோ வள்ளல்களையோ பாடுவதில்லை அப்படின்னு உறுதி பூண்டவர். தமிழை விலைக்கு விற்க சம்மதிக்க மாட்டேன் என்றவர். தமிழை விலைக்கு விற்க சம்மதிக்க மாட்டேன் என்றவர். ஞான பழத்தை பிழிந்து என்னும் பாடலை யாத்தவர் தான் சங்கர்தாஸ் சுவாமிகள். ஞான பழத்தை பிழிந்து அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற பாடலை இவர் எழுதியிருக்காரு. சங்கர்தாஸ் சுவாமிகளை நாடக உலகின் தந்தை, தமிழ் நாடக மேதை, தமிழ் நாடக பேரறிஞர் என்றவர் பி.டி. ராஜன். ஓகே, சங்கர்தாஸ் சுவாமிகளை நாடக உலகின் தந்தை, தமிழ் நாடக மேதை, தமிழ் நாடக பேரறிஞர் இப்படியெல்லாம் சொன்னவங்க யாரு அப்படின்னா வந்து பி.டி. ராஜன். இதே மாதிரி அவங்கள பத்தி இன்னும் நிறைய பேர் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாடக உலகின் இமயமலை அப்படின்னு என்எஸ்கே கலைவாணர் வந்து சொல்லியிருக்காங்க. கலைவாணர் என்எஸ்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொன்னது டி.கே. சண்முகம். மேடை கலையில் பிரம்மா, மேடை கலையில் பிரம்மான்னு சொன்னது வந்து யாருன்னா சங்கர்தாஸ் சுவாமிகள். அவரை பற்றி அவரே கூறுகிறார். அப்போ இந்த மாதிரியான கேள்விகளும் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிறுவர்களை மட்டும் நடிகர்களாக கொண்டு பாலர் நாடக சபையை முதலாக 1910 ஆண்டில் சமரச சன்மார்க்க நாடக சபை என்னும் பெயரில் சங்கர்தாஸ் சுவாமிகள் தொடங்கினார். அப்போ சிறுவர்களை மட்டும் நடிகர்களாக கொண்டு பாலர் நாடக சபை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1910. சரி, பாலர் நாடக சபையை தொடங்கியவர் யாருன்னா சங்கர்தாஸ் சுவாமிகள். என்ன பெயரில் தொடங்கினார்னா சமரச சன்மார்க்க நாடக சபை. இப்போ ஒரு குறிப்பிலே நமக்கு 4-5 வினாக்கள் உண்டு. சிறிது காலத்துல சமரச சன்மார்க்க நாடக சபையை கலைத்துவிட்டு ஜெகநாத ஐயரின் பால மீன ரஞ்சனி சபையில் ஆசிரியராக சில காலம் இருந்தார். அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து தான் உருவாக்கின அந்த சமரச சன்மார்க்க நாடக சபையை கலைத்துட்டு என்ன பண்றாருன்னா வந்து ஜெகநாத ஐயருடைய பால மீன ரஞ்சனி அப்படின்ற சபையில ஆசிரியராக பணியாற்றுறாரு. சிறிது காலம் கழித்து தத்துவ மீனலோச்சினி சபையை உருவாக்கி அதன் ஆசிரியராக தனது இறுதி நாள் வரை இருந்தார். அப்புறமா என்ன பண்றாருன்னா தத்துவ மீனலோச்சினி அப்படின்னு ஒரு சபையை உருவாக்குறாரு. அதன் ஆசிரியராக இறுதி நாள் வரை இருந்தார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் நாடகத்துறைக்கு தவத்திரு சங்கர்தாஸ் சுவாமிகள் நிகழ்கலைத்துறை என பெயரிடப்பட்டுள்ளது. அப்போ இன்றைக்கும் பாண்டிச்சேரியில் வந்து இருக்கக்கூடிய நாடகத்துறைக்கு உடைய பேரை வந்து என்னன்னா தவத்திரு சங்கர்தாஸ் சுவாமிகள் நிகழ்கலைத்துறை அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. நூற்றாண்டு விழாவை பற்றி பார்க்க சொல்ல 1967 ஆண்டில் சென்னையில் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி தவத்திரு சங்கர்தாஸ் சுவாமிகள் நூற்றாண்டு மலரை வெளியிட்டும் 1968 ஆண்டில் மதுரை தமுக்கம் திடலின் வாயில் அவருக்கு சிலை எழுப்பியும் அவருக்கு சிறப்பு சேர்த்தவர் தி.க. சண்முகம். தி.க. சண்முகம் அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சென்னையில் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறாரு. எப்போனா 1967 ஆண்டு. அதை ஒட்டி என்ன பண்ணுறாருன்னா நூற்றாண்டு மலர் ஒன்றை வெளியிடுறாரு. 1968 மதுரை தமுக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு சிலை நிறுவி சிறப்பும் செய்கிறாரு. இது யாருன்னா தி.க. சண்முகம். தவத்திரு சங்கர்தாஸ் சுவாமிகள் வாழ்க்கை குறிப்பு 1955 ஆண்டில் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் எனும் பெயரில் தி.க. சண்முகம் எழுதி வெளியிட்டாரு. அப்போ தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்ல தி.க. சண்முகம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்ற பெயரில் ஒரு புத்தகத்தையே எழுதி அவருடைய வாழ்க்கை வரலாறை எழுதி வெளியிடுறாங்க 1955. இவங்களுடைய நூல்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல வள்ளி திருமணம், கோவலன், மணிமேகலை, சாவித்திரி, பார்வதி கல்யாணம் இது எல்லாமே வந்து முக்கியமான
நூல்கள். பிரபுலிங்க லீலை, அல்லி அர்ஜுனா, பவளக்கொடி, சீமந்தினி, சுலோச்சனா சதி, அபிமன்யு சுந்தரி இருக்கக்கூடிய எல்லா நூல்களுமே என்னன்னா இதிகாச புராணங்களை மையப்படுத்தக்கூடிய நூல்களாகவே அமையுது. பாதுகா பட்டாபிஷேகம், இலங்கா திருமணம், லங்கா திலகம், சிறு தொண்டர், லவகுசா, பிரகலாதா. அதுக்கடுத்து பாடக்கூடிய நாடக ஆசிரியர் யாரு அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார். சென்னையில் 1873ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 பிறந்தவர் பம்மல் சம்பந்த முதலியார். இவங்க பெற்றோர் வைத்த பெயர் என்னன்னா திருஞான சம்பந்தம். 1898 உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக பணியை தொடங்கினார். இவர் யார் அப்படின்னா உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பணியை தொடங்கினார். சர் சி.பி. ராமசாமி ஐயரின் வேண்டுகோளுடையபடி 1924ஆம் ஆண்டு சிறு வழக்கு நீதிமன்றத்தின் நீதிபதியாகவும் இருந்தார். 1924 முதல் 28 வரை நீதிபதியாக பணியாற்றியிருக்காரு. நாடகங்களை என்ன பண்ணியிருக்காங்க, இவர் உரைநடை வடிவில் எழுதியிருக்காங்க. ஆங்கில நாடகங்களை தமிழில் மொழிபெயர்க்கிறார். அதாவது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய நாடகங்களை எல்லாம் தமிழில் மொழிபெயர்க்கிறார். அப்போதே வடமொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு சகுந்தலை என்ற நாடகத்தை மானியர் வில்லியம்ஸ் என்பவர் மொழிபெயர்த்திருந்தார். இந்த நாடகத்தை தமிழில் சம்பந்தம் முதலியார் மொழிபெயர்த்திருக்கார். அப்போ வடமொழியில இருந்த சகுந்தலை அப்படின்ற நாடகத்தை ஆங்கிலத்தில் யார் பண்ணாங்கன்னா மானியர் வில்லியம்ஸ் அவங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, தமிழில் அந்த நாடகத்தை மொழிபெயர்க்கிறாரு. காலக்குறிப்புகள், சாதாரண உணவுப் பொருளின் குணங்கள், நாடக தமிழ் போன்ற நூல்களை எழுதினார். டாக்டர் உ.வே.சா, பூவை கல்யாண சுந்தர முதலியார் போன்றோர் சாற்று கவிகள் எழுதினார். என் சுயசரிதை என்ற தன் வாழ்க்கை வரலாற்று நூலை பம்மல் சம்பந்த முதலியார் எழுதியிருக்காங்க. என் சுயசரிதை அப்படின்ற தன் வாழ்க்கை வரலாற்றை பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் எழுதியிருக்காங்க. நாடக மேடை நினைவுகளை 6 பாகங்களாக எழுதினாங்க. 1936 நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி அப்படின்னு நடிக்க வருபவர்களுக்காக ஒரு நூலாக எழுதியிருக்காரு. 1964 நான் கண்ட நாடக கலைஞர்கள் அப்படின்னு நாடக உலகின் முன்னோடிகள் பலரை குறித்து முக்கிய நினைவு பதிவுகளாக எழுதியிருக்காரு. அதாவது 1936 ஒரு புத்தகம் எழுதுறாங்க, நாடக கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி, நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படின்னு. முதலாக நடிக்க வருபவர்களுக்காக அந்த நூல் எழுதப்படுது. 1964 ஒரு புக் எழுதுறாங்க, நான் கண்ட நாடக கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நாடக உலகின் முன்னோடிகளாக இருக்காங்களோ அவர்களை பற்றி எழுதுறாரு. இந்த நூலில் கிட்டப்பா, கேபி சுந்தராம்பாள், டி.கே.சி. சகோதரர்கள், சங்கதா சுவாமிகள், எம்.ஜி.ஆர்., சிவாஜி கணேசன் போன்ற பலர் பற்றிய குறிப்புகள் உள்ளன. 1938 பேசும் பட அனுபவங்கள் அப்படின்னு நூலை சம்பந்த முதலியாரின் திரைப்படத்துறை அனுபவங்களாக எழுதுறாரு. 1937 தமிழ் பேசும் பட காட்சி என்ற நூலை திரைப்படம் தொடர்பான பல தகவல்கள், ஸ்டுடியோ கேமரா, பலவிதமான ஷாட்டுகள், க்ளோஸ்அப் போன்ற பல திரைத்துறை சார்ந்த தொழில்நுட்ப தகவல்களை அறிமுகம் செய்யும் நூலாக எழுதுறாரு. எப்போனா 1937. அப்போ திரைத்துறையில் அந்த கேமரா எப்படி வைப்பாங்க, ஒரு க்ளோஸ்அப் எப்படி போவாங்க, அதில் அந்த ஸ்டுடியோவோடைய அமைப்பு முறை எப்படி இருக்கும், இந்த மாதிரியான குறிப்புகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சாகித்ய அகாடமி வெளியிட்ட இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் பம்மல் சம்பந்த முதலியார் என்னும் வாழ்க்கை வரலாற்று நூல் ஏ.என். பெருமாள் எழுதி வெளியானது. நாடகத்துறையை அறிமுகப்படுத்திய எண்ணி பயன்முறை நாடக முறையில் நாடகம் படிக்க முடிவு செய்தார். நாடகத்துறையை அப்படின்னு ஒரு துறையை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக மாணவர்கள் படிப்பதற்கு அறிமுகம் செய்கிறார். இந்த பயன்முறை நாடகம் அப்படின்றது என்னன்னா, பயன்முறை நாடக முறை என்பது நாடகத்தை தொழிலாக கொள்ளாமல்
கற்றவர்கள் தங்கள் ஓய்வு நேரத்தில் மேற்கொள்ளும் நாடக படைப்பு முறை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து இது வெறும் வந்து என்னது கத்துக்கிற தொழிலாக இல்லாமல் ஒரு படிச்சு பட்டம் பெறுற மாதிரியாக இதை வந்து கொண்டு போறாரு. யாருன்னா பம்மல் சம்பந்த முதலியார். சுகுண விலாச சபையின் மூலம் நடிகர்களுக்கு நடிப்பு பயிற்சியும் பிற தொழில்நுட்ப பயிற்சியும் அளிச்சிருக்காங்க. சம்பந்த முதலியார் கிட்டத்தட்ட வந்து 94 நாடகங்களை எழுதியிருக்காங்க. 1891 சுகுண விலாச சபா என்ற நாடக சபையை நிறுவினார். 1893 முதல்ல வந்து கோவிந்தராவ் அப்படின்ற நாடக கம்பெனி நடத்திய ஸ்திரீ சாகசம் நாடகத்தை தழுவி புஷ்பவல்லி என்ற நாடகத்தை உரைநடை வடிவிலும் எழுதி நடிச்சிருக்காங்க. 22 வயதுல லீலாவதி சுலோச்சனா என்ற அவரது முதல் நாடகம் அரங்கேறியது. அப்போ அவருடைய 22வது வயசுல லீலாவதி சுலோச்சனா அப்படின்றது தான் அவருடைய முதல் நாடகம். இது அரங்கேற்றம் ஆகுது. ஷேக்ஸ்பியரின் உலக புகழ் பெற்ற ஹம்லெட், ஆஸ் யூ லைக், மேக்பத் உட்பட்ட பல நாடகங்களை என்ன பண்றாருன்னா தமிழுக்கு மொழிபெயர்க்கிறாரு. சம்பந்த முதலியார் இன்பியலில் சமூக உணர்வுகளை உட்புகுத்தி நாடகமாக்குறாரு. மனோகரன், இரு சகோதரிகள், தாசி பெண், புஷ்பவல்லி, உத்தம பத்தினி, இந்த மாதிரியான நாடகங்கள் நிறைய இருக்கு இவருடைய இதுல. அதே மாதிரி நாட்டுப்புற கதை பாடல்களையும் நாடகமாக்கினார். இவர் வந்து வெறும் வந்து மொழிபெயர்ப்பு பணிகள் இதெல்லாம் தாண்டி நாட்டுப்புற கதை பாடல்களையும் நாடகமாக்குறாரு. நல்ல தங்கால், சங்கரதரன், சாரங்கதரன் போன்றன இந்தக்குள்ள வந்து அந்த நாட்டுப்புற இலக்கியத்திற்குள் அடங்கக்கூடிய நாடகங்கள். தொன்ம கதைகளையும் சம்பந்த முதலியார் மக்களுக்கான நாடகமாக்குறாரு. யயாதி, காலவரிஷி, சிறுதொண்டன், மார்க்கெண்டையன் இந்த மாதிரியான குறிப்பிடத்தக்கது. சமுதாய சீர்கேடுகளை வெளிப்படுத்தும் வண்ணம் பல அங்கத நாடகங்களை எழுதியிருக்காரு. சபாபதி நாடகம் கிட்டத்தட்ட 6 பாகங்கள் இவற்றுள் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி ஹரிச்சந்திர நாடக கதையை பெயர் மாற்றி சந்திரஹரி என்ற பெயரில் நையாண்டி செய்தவர். பொய்யை மட்டுமே பேசுபவனாக சந்திரஹரி படைக்கப்பட்டார். ஹரிச்சந்திரரை அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணி என்ன பண்றாங்க, சந்திரஹரி அப்படின்னு வைக்கிறாங்க. அவர் உண்மை மட்டும் பேசினா இவர் வந்து பொய்யை மட்டுமே பேசக்கூடியவர். 2 நண்பர்கள், ரத்னாவாலி, காலரிஷி, வேதாள உலகம், லீலாவதி, சுலோச்சனா, சபாபதி, கல்வர் தலைவன் ஆகிய நாடகங்கள் தொழில் முறையில் நடிக்கப்பெற்ற வெற்றிகரமான நாடகங்கள். இவருடைய குழுவில் ஆண்களை என்ன பண்ணுவாங்கன்னா பெண் வேடமிட்டவர். தனது படைப்புகளில் மனோகரா நாடகம் முதன்மையானது என சம்பந்த முதலியார் குறிப்பிடுகிறார். 3 மணி நேரம் என்ற கால அளவுக்குள் நாடகம் நடைபெற வேண்டும் என்றவர். அதாவது வந்து ஒரு நாடகம் ஆரம்பிச்சிட்டோம்னா அது 3 மணி நேரம்குள்ள தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கால வரையறையை முடிவு செய்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் திரைப்படங்களை 3 மணி நேரம் இருக்கணும் அப்படின்ற விதிமுறையும் வந்து பின்பற்றப்படுது. தமிழ் நாடகத்தில் தலைப்பு தொடங்கி தொழில்நுட்பம் வரையிலான அனைத்து உலகத்துறையிலும் புதுமையை புகுத்தினார். சுப முடிவு என்ற வழக்கத்தை மாற்றி சோக முடிவு கொண்ட நாடகங்களையும் அன்றே அரங்கேற்றம் செய்ய தொடங்கினார். அப்புறம் எப்பவுமே ஒரு விஷயம் வந்து நல்லதாக முடியணும் அப்படின்ற அவசியம் இல்லை, சோகத்திலையும் வந்து முடியும் அப்படின்னு தன்னுடைய நாடகங்களில் காமிச்சிருக்காரு. நடிப்பவர்களை கூத்தாடிகள் என்று அழைக்காமல் கலைஞர்கள் என்று அழைக்க செய்தவர். அப்போ பம்மல் சம்பந்த முதலியார் தான் கூத்தாடிங்க, கூத்து கற்றவங்க இப்படியெல்லாம் நடிப்பவர்களை சொல்லக்கூடாது, அவர்கள் கலைஞர்கள் அப்படின்ற அழைக்க செய்தார். நாடக ஒத்திகை மேற்கொள்வதை கட்டாயமாக கடைபிடித்தவர். நாடக உரையாடல்களை உள்ளபடியே பேசி நடிக்க வேண்டும் என்பதில் கண்டிப்பு காட்டினார். அதாவது வந்து ஒரு நாடகத்தில் வந்து உரையாடல் எப்படி வந்து ஆசிரியர் எழுதுகிறாரோ அதை வந்து அப்படியே உச்சரித்து அப்படியே நடிக்கணும், தன்னுடைய இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். வேற்றுமொழி நாடகங்கள் மீது நாட்டு நாடகங்கள் என புதிய நாடகங்களை மீநாட்டு நாடகங்கள் அப்படின்னு புதிய நாடகங்களை அறிமுகப்படுத்தினார். பாடல்கள் இல்லாமல் உரைநடையாகவே என்ன பண்ணுறாரு, நாடகங்களை ஏற்றுறாரு. இசையை நாடகத்துக்கு இடையே பாடலாக இல்லாமல்
பின்னணிக்கு உதவும் வகையிலும் இடம்பெற செய்கிறார். வசனங்கள்ல அடுக்கு மொழிகளை விடுத்து நேரடியான எளிய வாக்கியங்களை அமைக்கிறாரு. 1936 மனோகரா திரைப்படத்தில் புருஷோத்தமனாக நடித்தார். பம்மல் சம்பந்தம் முதலியாருக்கு ராவ் பகதூர் பட்டம் 1916 வழங்கப்பட்டது. இவர் வாங்கின விருதுகள் அப்படின்னு பார்க்க சொல்ல 1916 நாடக பேராசிரியர் அப்படின்ற விருது பெற்றார். பத்மபூஷன் விருது 1959 வழங்கப்பட்டது. அதே 1959 சங்கீத நாடக அகாதமி விருதும் பெற்றார். சம்பந்த முதலியார் நூல்கள் 2009 தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டன. இவருடைய திரைப்படங்களாக்கப்பட்ட நாடகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா காலவாரிசி, சதிசுலோச்சனா, மனோகரா, ரத்னாவளி, யயாதி இதெல்லாம் இவருடைய திரைப்படங்களாக்கப்பட்ட நாடகங்கள். ராமலிங்க சுவாமிகள், சந்திரஹரி, ஊர்வசி சாகசம், தாசி பெண், சபாபதி, வேதாள உலகம், அமலாதித்யன், நீ விருப்பப்படியே, மகபதி, சிம்லநாதன், வணிபுர வாணிகன் இதெல்லாம் என்னன்னா மேலை நாட்டு நாடகங்கள். இலக்கியத்துக்கு BA MA பட்டம் தருவது போல நாடகத்துக்கும் தர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் பம்மல் சம்பந்த முதலியார். இவரை நாடக தியாகி அப்படின்னு சொல்லலாம். நாடக தியாகி யாருன்னா பம்மல் சம்பந்த முதலியார். புத்த அவதாரம் இவருடைய நாடகங்கள்ல ஒன்று. இரு நண்பர்கள் மனோகரன் உலக பெரும் நாடகங்களுடன் ஒப்பிட்டு காணத்தக்கவை அப்படின்னு அவ்வை சண்முகம் சொல்றாங்க. இரு நண்பர்கள் மனோகரன் உலக பெரும் நாடகங்களோடு கம்பேர் பண்ணலாம், அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்ற மாதிரியாக சொல்றாங்க. அடுத்த நாடக ஆசிரியர் யாரு அப்படின்னா CN அண்ணாதுரை. அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்தில் 1909 செப்டம்பர் 15 பிறந்தார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறப்பாக சொற்பொழிவாற்றக்கூடியவும் எழுதவும் வல்லவர். தமிழ் திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியவரும் தன்னுடைய திராவிட கருத்துக்களை அதன் மூலம் முதலாக பரப்பியவரும் இவரே. அதாவது வெறும் தமிழ் படங்களுக்கு கதை வசனம் மட்டும் இல்லாமல் தன்னுடைய திராவிட கொள்கைகளையும் என்ன பண்ணுறாங்க, அதில் பரப்புகிறாங்க. இவர் பத்திரிகையாளராகவும் பத்திரிகை ஆசிரியராகவும் தன்னை வெளிப்படுத்தினார். பெரியாருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு நீதி கட்சியில் சேர்ந்தார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை கொண்டவர். கடவுள் ஒன்று, மனிதநேயமும் ஒன்றுதான் என்பது அவர் கட்சியின் கொள்கை பரப்பாகவும் அவருடைய தொண்டர்களாக கருதப்படும் அவரின் தம்பிகளின் கட்சி வாசகமாகவும் பின்பற்றப்பட்டது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்றது. நீதி கட்சியில் 1935 தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். பிறகு 1944 பெரியார் நீதி கட்சியை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றினார். அதுக்கடுத்து 1969 ஜனவரி 14 தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார். அதே மாதிரி நம்மளுடைய மதராஸ் அப்படின்றதுக்கு தமிழ்நாடு அப்படின்ற பெயர் மாற்றினார். எப்போனா 1969 ஜனவரி 14. திரைப்படங்களை முக்கிய பிரச்சார ஊடகங்களாக அரசியலுக்கு பயன்படுத்தினார். இவருடைய முதல் திரைப்படம் என்னன்னா நல்ல தம்பி 1948 வெளிவந்திருக்கு. இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் கலைவாணர் NS கிருஷ்ணன் நடித்திருக்கிறார். இது ஜமீன்தாரி ஒழிப்பு முறையை வற்புறுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம். இவருடைய வேலைக்காரி 1949 வெளிவந்தது. ஓரிரவு ஆகிய நாடகங்களும், தாய் மகளுக்கு கட்டிய தாலி, ரங்கோன் ராதா, வண்டிக்காரன் மகன் ஆகிய கதைகளும் திரைப்படமாக்கப்பட்டன. இவருடைய நிறைய நாடகங்கள் திரைப்படமாக மாற்றப்பட்டது. திராவிட அரசியலின் பிரச்சாரமாக திரைப்படங்கள் திகழ்ந்தன. அதாவது எந்த படம் வந்தாலும் அது எப்படின்னா திராவிட அரசியலின் பிரச்சாரமாக திரைப்படங்களை பயன்படுத்தியிருக்காரு. வேலைக்காரியில் அண்ணாதுரை அடக்குமுறையை கையாளும் நிலச்சுத்தாரர்கள் ஜவஹர்லால் நேரு மற்றும் காந்தியுடன் எப்படி கூட்டணி வைத்துள்ளார்கள் என்பதை விளக்குகின்ற விதமாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது.
2009ஆம் ஆண்டு மத்திய அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. எப்போனா 2009. 2010ஆம் ஆண்டில் நூற்றாண்டு நூலகத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கியது. சந்திரோதயம் கட்சி பிரச்சார நாடகம் தீண்டாமையின் கொடுமையை சித்தரிப்பது. இந்நாடகத்தில் அண்ணா ஜமீன்தார் வேடமேற்று நடித்திருந்தார். அதாவது சந்திரோதயம் அப்படின்ற நாடகம் கட்சி பிரச்சார நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தீண்டாமையோடைய கொடுமையை எப்படி சொல்கிறது, தீண்டாமையோடைய கொடுமையை சித்தரிச்சிருந்தாங்க. அதில் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா ஜமீன்தாரோடைய வேடமேற்று நடித்திருந்தாங்க. அப்புறமா ஓரிரவு வேலைக்காரி சீர்திருத்த நாடகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரிரவு வேலைக்காரி சீர்திருத்த நாடகங்கள். நீதி தேவன் மயக்கத்தில் ராவணன் குற்றமற்றவன் என நிறுவுகிறார். நல்ல தம்பி நகைச்சுவையோடு கூடிய சமூக சிந்தனையை தோற்றுவிக்கக்கூடியது. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அரிய வரலாற்று சித்திரம். இதில் அண்ணா காகபட்டர் வேடம் தாங்கி நடித்திருந்தார். அதே மாதிரி வேலைக்காரி சமூகத்தின் உயர் மட்டத்தில் இருப்பவர்கள் பணத்திமிரல் புரிகிற அட்டூழியங்களை மிக அழகாக இந்த நாடகம் சித்தரிக்கின்றது. இதில் இடம்பெறும் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்ற தொடர் மிகவும் சிறந்தது. ஆனந்தன் கதாபாத்திரம் இதில் குறிப்பிடத்தக்கது. வேலைக்காரி நாடகத்தில் ஆனந்தன் அப்படின்ற கதாபாத்திரம் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கு. அண்ணாவின் நாடகங்களின் மணிமுடி, ஓரிரவு, ஏழை பணக்காரன், ஆண்டான் அடிமை இவ்வேற்றுமைகள் சமுதாயத்தை கவ்வி பிடிப்பதால் விளைந்துள்ள கேடுகளை மிக அற்புதமாக சித்தரிக்கின்றன. பணக்காரன் இருதயத்திற்கும் இரும்பு பெட்டிக்கும் ஈஸ்வரன் சம்பந்தம் வைக்கிறதில்லை. அவருடைய நாடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பணக்காரன் ஏழை அப்படின்ற மாதிரியான வித்தியாசங்கள் எதுவும் இல்லை. சமுதாயத்தில் சாக்கடை புழுக்கள் ஏற்படுவதற்கு காரணம் கனதனவான்களின் காமச்சேறுதான் உள்ளத்தை அள்ளும் வாசகங்களாக இன்றைக்கு வரைக்கும் விளங்குது. இதனால்தான் கல்கி அண்ணாவை தென்னாட்டு பெர்னாட் ஷா அப்படின்னு சொன்னார். தென்னாட்டு பெர்னாட் ஷா அப்படின்னு சொன்னாங்க. கல்கி தான் அண்ணாவை என்ன சொன்னாங்க, தென்னாட்டு பெர்னாட் ஷா அப்படின்னு புகழ்ந்தார். எல்லா ஞானத்தையும் பெற்றிருந்த ராவணன் இடத்தில் இரக்கம் இல்லாதவரே அரக்கன். இரக்கம் இல்லாதவர்களாக நின்று தன்னை விட கொடுமை செய்தவர்கள் புராணங்களில் யார் யார் என்று ராவணன் வாதிடுவதாக நீதி தேவன் மயக்கம் அப்படின்ற நூலில் எழுதப்பட்டிருக்கு. வாழ்க்கையில் பலரால் பல சமயங்களில் இரக்கத்தை கை கொள்ள முடிவதில்லை என்ற கருத்தை கூறுவது இரக்கம் எங்கே அப்படின்ற நூல். கல் சுமந்த கசடர் என்னும் சிறு நாடகம் கண்ணகியின் சிலைக்கு கல் சுமந்து வரும் படி கனக விசேரை சேரன் செங்குட்டுவனுடைய வீரம் பேசுகிறது. ராகாவயனம் என்னும் நாடகம் கதா கலாட்சேபத்தின் பெயரால் பெரும் பொருள் வாங்கி ஏப்பமிடும் செயலை எடுத்துரைக்கிறது. மடங்களில் நடைபெறும் ஊழலை புதிய மடாதிபதி அப்படின்ற நாடகம் காட்டுது. கண்ணாயிரத்தின் உலகம் அப்படின்றது சமூக நாடகம். இவருடைய சில நூல்கள் என்னன்னா சந்திரமோகன் அல்லது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், காதல் ஜோதி, சொர்க்கவாசல், இன்ப ஒளி, கண்ணீர் துளி, நன்கொடை. இதெல்லாம் அறிஞர் அண்ணாவுடைய முக்கியமான நூல்களில் சில. அதே போல் நான் முத்துசாமி அவர்களை பற்றி சொல்ல சிறுகதை ஆசிரியராக இருந்த இவர் நாடகத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். இவர் எழுதினது தான் நாற்காலிக்காரர். அரசியல் நாடகம் தமது அரசியல்வாதிகளின் தீர்வுக்கு சிக்கலை தோற்றுவிக்கிறார்கள். காலம் காலமாக அப்படின்ற நாடகம் என்னன்னா தலைமுறையோடைய இடைவெளி பற்றியது. சென்னையில் 1977 கூத்துப்பட்டறை அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவியவர். மேற்கத்தி கொம்பு மாடுகள் அப்படின்ற நாடகமும் புகழ்பெற்றது. அன்று பூட்டிய வண்டி கூத்து தொடர்பான ஆய்வு கட்டுரைகளை வெளிப்படுத்தது. நீர்மை அப்படின்றது சிறுகதைகள். இவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்ல கட்டியக்காரன், உந்திச்சுளி, சுவரொட்டிகள், நாற்காலிக்காரர், அப்பாவும் பிள்ளையும் இதெல்லாம் என்னன்னா இவருடைய படைப்புகள். காலம் காலமாக அம்பையின் பயங்கள், படுகளம் இது சுவரொட்டிகள் சிறந்த நவீன தமிழ் நாடகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில
மாதிரி வினாக்கள் பார்க்கலாம். மேற்கத்தி கொம்பு மாடுகள் அப்படின்ற நாடகத்தோடைய ஆசிரியர் யாருன்னா நான் முத்துசாமி அவர்கள். நீதி தேவன் மயக்கம் அப்படின்ற நாடகத்தில் இடம்பெறும் முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னா ராவணன் தான். அறிஞர் அண்ணாவின் முதல் திரைப்படம் எதுனா நல்ல தம்பி. அறிஞர் அண்ணாவின் முதல் திரைப்படம் அப்படின்னு பார்க்க சொல்ல நல்ல தம்பி. பம்மல் சம்பந்தம் முதலியாருக்கு எந்த ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டதுன்னா 1959. தமிழ் நாடக பேரறிஞர் யாருன்னா சங்கர்தாஸ் சுவாமிகள். இன்றைக்கு நம்ம பார்த்த தலைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாடகம் குறித்த ஒரு சில குறிப்புகள் பார்த்தோம். சங்கர்தாஸ் சுவாமிகள், பம்மல் சம்பந்தம் முதலியார், CN அண்ணாதுரை, நா முத்துசாமி, இந்த நாடக ஆசிரியர்கள் பற்றி பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்திரா பார்த்தசாரதி, கோமல் சுவாமிநாதன், ஞானி, இன்குலாப், ராமசாமி, ராமானுஜன், பிரளயன், RS மனோகர், இந்த நாடக ஆசிரியர்களை பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம். நன்றி.